എന്നാ സാറേ മനസ്സിലായോ? மலையாளத்தில் ஏராளமான படங்களில் விதவிதமான கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் விநாயகன். திமிரு, ஜெயிலர் உள்ளிட்ட தமிழ் படங்களிலும் நடித்து தமிழ் ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்றவர். அடிக்கடி சர்ச்சையாக பேசி சிக்கும் விநாயகன் மீண்டும் புதிய சர்ச்சையில் சிக்கி மன்னிப்பு கேட்டுள்ளார். கேரளாவைச் சேர்ந்த நடிகர் விநாயகன் தமிழ் சினிமாக்களில் வில்லன் வேடத்தில் நடித்து பிரபலமானவர். அடிக்கடி சர்ச்சையாக பேசும் விநாயகன் 2022ஆம் ஆண்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மீ-டூ குறித்து ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு திருமணத்துக்கு முன் யாரும் பாலியல் பந்தத்தில் ஈடுபடுவது இல்லையா என கிண்டலாக பதில் கூறியதுடன் 10 பெண்களுடன் பாலியல் ரீதியாக தொடர்பு வைத்திருந்ததாக கூறி பிரச்சனையில் சிக்கினார். அதேபோல் கடந்த 2023ஆம் ஆண்டு கேரள முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி மறைந்த சமயத்தில் அவரை பற்றி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொச்சியில் உள்ள விநாயகனின் வீட்டை தொண்டர்கள் தாக்கினர். கடந்த ஓராண்டுக்கு முன் விநாயகனுக்கும் அவரது மனைவிக்கும் ஏற்பட்ட தகராறு குறித்து காவல் நிலையத்துக்கு புகார் சென்றது. அது குறித்து விசாரணைக்காக வீட்டுக்கு சென்ற பெண் போலீசிடம் விநாயகன் தகராறில் ஈடுபட்டார். மேலும் மதுபோதையில் காவல் நிலையத்தில் தகராறு செய்ததாக விநாயகன் மீது வழக்கும் பாய்ந்தது. Jain, kill. Okay. I'm not a terrorist. சமீபத்தில் கோவா சென்ற போது அங்கு குடிபோதையில் தேநீர் கடைக்கு முன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வேகமாக பரவியது. இந்த நிலையில் கொச்சியில் உள்ள தனது வீட்டு பால்கனியில் விநாயகன் அரைகுறை உடையுடன் நிற்பது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் நடிகர் விநாயகன் பச்சை நிற லுங்கியை உடுத்துவதும் ஆடையை அவிழ்த்து நிர்வாண போஸில் பால்கனியில் நடப்பதும் கீழே அமர்ந்திருப்பதும் சிலரை திட்டுவது போன்ற காட்சிகளும் இடம்பெற்றன. அந்த வீடியோவை அவரது வீட்டுக்கு அருகில் மற்றொரு பால்கனியில் இருந்து யாரோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். வீடியோ வெளியாகி விநாயகனுக்கு எதிராக பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் விநாயகன் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சினிமா வாழ்க்கையிலும் தனக்கு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளதாகவும் அதனால் இதுபோல் நடந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். விநாயகன் மீது யாரும் போலீசில் புகார் அளிக்காததால் இது தொடர்பாக வழக்கு ஏதும் பதிவாகவில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.